நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. உரசாதரசாமமானிதைனமோ புவனானம் ஜனனிம் அனன்யபாவமோ தொதுரோ விலசத்தக்ஷிண ஸ்ரீஹே பரிவிருஷ்டியாம் பரிபுஷ்டமாச விஸ்வம். நாராயணியத்தினுடைய இந்த 28வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்துல லக்ஷ்மி கல்யாணம், வக்ஷஸ்தல லக்ஷ்மி, இந்த பெருமைகளை எல்லாம் ஆச்சரியமாக நாராயண பட்டத்திரி அனுபவிச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் ஆம்பூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய துத்திப்பட்டு கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பிந்து மாதவர் திருக்கோயிலிலே 3 உற்சவ மூர்த்திகளிலே 2 உற்சவ மூர்த்திகளை தரிசித்த நாம் 3வது உற்சவ மூர்த்தியை தரிசிக்க இருக்கின்றோம். இதே திருக்கோயிலிலே இங்கு ஆழ்வார்கள், ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அவர்களுடைய திவ்ய தரிசனம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை பிரான், பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவர்களோடு சங்கு சக்கரங்களுடன் விஸ்வக்சேனரும் காட்சியளிக்க 1000வது ஆண்டை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய பாஷ்யக்காரரான ராமானுஜருடைய திவ்ய தரிசனம், ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகள் மற்றுமொரு திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் நமக்கு இங்கு காட்சியை அளிக்க, அருகிலேயே சத்யநாராயண பெருமாள் படமாகவும் நாம் தரிசித்துக் கொண்டு இதோ 3வது உற்சவமூர்த்தியை தரிசிக்க துவங்கிவிட்டோம். உற்சவமூர்த்தியும் சிறிய மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே தாமரை பீடத்தின் மேலே அகன்ற திருவடி தரிசனத்தை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு வஸ்திரத்தை ஆச்சரியமாகத்தான் தரித்துக் கொண்டு கிரீடத்திலே அழகானது இயற்கையாகவே அமைந்த ரேகைகளோடு பளபளக்க, சங்கு சக்கரங்களை கம்பீரமாகத்தான் தாங்கிக் கொண்டு அபய ஹஸ்தனாக நமக்கு எம்பெருமான் 3 மாதவர்களிலே ஒரு மாதவனாக, அதாவது வேணி மாதவனாக நாம் மனதிலே அவனை தியானம் செய்து கொண்டு இந்த திருக்கோலத்தை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். 4வது திருக்கரமானது கதையை தாங்குவது போல, கதை இல்லாவிட்டாலும் கதா ஹஸ்தமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமான் சாந்தமான முகத்துடன் நமக்கு அருளை வாரி வழங்க, ஒரு புறத்திலே அவனை கல்யாணம் செய்து கொண்ட விவாகத்தை முடித்த ஸ்ரீதேவி நாச்சியாரான மகாலட்சுமி ஆனவள் இடது கையிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு உயர்ந்த திலகத்துடன் அமைதியே உருவாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் கிரீடத்துடனும் திலகத்துடனும் நமக்கு காட்சியை அளிக்க, பிந்து மாதவன், வரதராஜ பெருமாள், ஸ்ரீனிவாசன் என்று பலவாறு நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருக்கோயிலின் 3வது உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திலே லக்ஷ்மி கல்யாணத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை நாராயண பட்டத்திரி எவ்வாறு அனுபவிக்கின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடர்கின்றார். குருவாயூரப்பா, 18 வாத்தியங்கள் முழங்க, ஆனந்தமானது குதிகளிக்க, மகாலட்சுமியானவள் தன்னுடைய திவ்யமான விவாகத்தை தான் நடத்தி கொண்டு அஷ்டலட்சுமியினுடைய ஒரு ரூபத்திலே 8 வகையிலே பற்பல பலன்களை நமக்கு அளித்துக் கொண்டு காட்சியை அளிக்கின்றாளாம். ஆதி லட்சுமியாக, ஆதி மூலமானவன் எம்பெருமான், அவனோடு நிற்கக்கூடியவள் ஆதி லட்சுமியாகத்தானே இருக்க முடியும். தான் தென்திசை நோக்கி ஆதிபகவன் முதற்றே உலகு என்று நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய ஸ்வரூபம். தானிய லட்சுமியாக பல வகையான தானிய உணவுப் பொருள்களை நமக்கு தங்கு தடங்களின்றி அளித்துக் கொண்டு 6 திருக்கரங்களுடன் அம்பு, வில், கரும்பு, வரதகஸ்தம் முதலியவர்களுடன் விவசாயிகளுடைய ஒரு நலனையே கருத்தில் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய ஒரு வைபவமாகவும், 3வது உருவமாக தைரிய லட்சுமியாக நமக்கு 8 திருக்கரங்களுடன் தைரியத்தை அளிப்பவளாகவும், வரத அபய ஹஸ்தங்களுடனும் சூலம், அம்பு, சக்கரம், கபாலம், வில்
அங்கம் முதலியவைகளோடு காட்சியை அளிக்க சந்தான லட்சுமி நான்காவது லட்சுமியாக சடையுடனும் கிரீடத்துடனும் அபயவரத ஹஸ்தத்துடனும் மடியிலே குழந்தையை தான் வைத்துக் கொண்டு சந்தானத்தை அளிக்கக்கூடிய மக்கட்பேரை அளிக்கக்கூடிய மகாலட்சுமியாக, அவளுக்கு அடுத்ததாக விஜயலட்சுமி சொரூபத்தோடு வெற்றியை நமக்கு அளிக்கக்கூடிய திவ்ய ரூபத்தோடு காட்சி அளிக்கக்கூடியவள் வித்யாலட்சுமியாகவும் 6வது ரூபமாக காட்சியை அளிக்கின்றாள். மாணவர்களுக்கு படிப்பிலே அவர்களுக்கு சர்வ வித்தையையும் அளிக்கக்கூடிய மகாலட்சுமி வித்யாலட்சுமியாக நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய உத்தமமான இந்த ரூபத்தோடு கஜலட்சுமி எந்த அபிஷேகத்தை தான் நடத்தி கொண்டாலோ, பல திருக்கோயில்களிலே முகப்பிலே நாம் எந்த ரூபத்திலே இவ்வாறு தரிசிக்கின்றோமோ, எல்லா வீடுகளிலேயும் அநேகமாக வாசற்படியிலே 2 யானைகளோடு கஜலட்சுமி எவ்வாறு நம்மை வரவேற்பாளோ, அந்த கஜலட்சுமி சொரூபமாகவும் தேவதைகளுக்கு குருவாயிரப்பா பார்க்கடலிலே காட்சியை அளித்து கடைசி ரூபமாக அஷ்டலட்சுமிகளிலே 8வது லட்சுமியாக வறுமையால் வாடுபவர்களுக்கும் சகல உலகத்திற்கும் ஐஸ்வர்யத்தை அடைய விரும்புபவர்கள் வணிகர்கள் அனைவரும் நன்மையை பெரும்பொருட்டு தனலட்சுமி என்ற பெயரோடு தனலட்சுமியாக ஆதிலட்சுமியில் இருந்து தனலட்சுமி வரை தொதுரோம் இலசத் ததீக்ஷண ஸ்ரீ எல்லாருக்கும் சர்வவிதமான பலன்களையும் அளித்துக் கொண்டு அஷ்டலட்சுமியினுடைய சொரூபமாக காட்சி அளிக்கிறார். அப்ப 8 விதமான பாக்கியங்களையும் தேவதைகள் ஆச்சரியமாக குருவாயிரப்பா உன்னுடைய திவ்ய தரிசனத்தாலும் அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பனாக நீ பண்ணிருக்கக்கூடிய அனுகிரகம் இருக்கே. பட்டத்திரி அடுத்த வரியில அந்த ஸ்லோகத்தை தொடர்றார். கல்யாணமாச்சு, திருமங்கல்ய தாரணம் ஆச்சு, மகாலட்சுமியினுடைய கையை பிடிச்சார், 8 ரூபத்துல தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ண அஷ்டலட்சுமியினுடைய சொரூபமாக ஆனாலாம். அதுல இவர்களுக்கு திருப்தி இல்ல. அப்ப மகாலட்சுமியினுடைய மற்ற பரிணாமங்கள் என்ன? ஏன்னா இவர் உடனே எடுத்து தன்னுடைய வக்ஷஸ்தல லட்சுமியாக தரிசிக்க போறார். அதுக்குள்ள பல பல பரிணாமங்கள்ல எல்லாருக்கும் காட்சி அளிக்கணும்னு சொர்க்கலோகத்துக்கு போன அந்த சொர்க்கலோகத்துல சொர்க்க லட்சுமியாக பரிமளிச்சா. பாதாள லோகத்துக்கு போய் அங்க நாகலட்சுமியாக அமர்ந்துண்டா. அரசர்கள் சோஸ்திரம் பண்ணக்கூடிய இடத்துல ராஜ்யலட்சுமியாக பரிமளிச்சா. கிரகஸ்தர்கள் நம்மை போன்றவர்கள் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய கிரகங்கள்ல கிரகலட்சுமியாக வந்து நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். சந்திரன்ல சந்திரிகையாக பரிமளிச்சு சூரியன்ல காந்தியாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய பல பரிணாமங்கள்ல தான் கைப்பிடித்த லட்சுமிய பகவான் மகாவிஷ்ணுவான குருவாயிரப்பா நீ ஒரே சந்தோஷத்தோட அடுத்த க்ஷணமே அவளுக்கு ஏதாவது ஒரு வீடை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எதை நீ வீடா கொடுத்த? அலர்மேல் மங்கை உரைமார்பா அகலகில்லேன் என்று உரையும்னு ஸ்ரீனிவாசன் எம்பெருமானுக்கு பேரு. ஸ்ரீய தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல நிவாசன் அமரும்படியாக தனக்கு ஒரு வீட்டை அவளுக்கு அமைச்சு கொடுத்தானாம். அப்படி அந்த வக்ஷஸ்தல லட்சுமியாக மகாலட்சுமியை நீ அப்படி எடுத்து வச்சுண்ட. சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்துல சொன்னார், ஸ்ரீவத்சேன பிரதித விபவோ ஸ்ரீபதன்யாசதன்யோ மத்தியம் பாக்வோர் மணிவர ருச்சா ரஞ்சிதோ ரங்கதர்ணகாம் சந்திரசாயோ தருண துளசி சித்ரஜா வைஜயல்த்யா சந்தாபம் மே சமயதிதய சந்திரிகாம் உதாகாரகாரம். நாச்சியார் கோயில்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல பேரு. அங்க தாயாருக்கு கல்கருடெல்லாம் நமக்கு தெரியும். நாச்சியாருக்கு தான் அங்க பிராதான்யம். அப்படி நாச்சியாருக்கு பிராதான்யத்தை அளிக்கக்கூடிய வைபவமாக தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல எடுத்து அப்படி சாத்திண்டா. தேசிகன் சொன்னார், அந்த திருமார்புக்கே ஒரு அழகு வந்துருத்தான். ஏற்கனவே ஸ்ரீவத்சம்ன்ற மறு ஒரு பக்கம் இருக்கு, கௌஸ்துபம்ன்ற ஒரு ரத்தனம் பார்க்கடல்லேந்து தோன்றித்து, அது செம்மை நிறம். அதை எடுத்து பகவான் தான் தாண்டினார். வைஜெயந்தி மாலைய அதே திருமார்புல ஒரு சுயம்வரத்துல போட்டிருக்கா மகாலட்சுமியானவள். இதுக்கு நடுவுல துளசி மாலையானது ஆச்சரியமாக பரிமளிக்கிறது. அதுக்கு ஒரு பக்கத்துல வலது பக்கத்துல மகாலட்சுமியே வக்ஷஸ்தல லட்சுமியாக வச்சிருந்தாராம்.
இன்னைக்கும் திருமலை கஷேத்திரத்துல ஸ்ரீனிவாசன் மூலவருக்கு வக்ஷஸ்தல லட்சுமி அவருடைய வக்ஷஸ்தலத்துல பரிமரிக்கிறார். அங்க சந்தனத்தை ஒத்தி வக்ஷஸ்தல லட்சுமின்னு சொல்லி அவருடைய உருவம் அந்த சந்தனத்துல பதியறது வழக்கம். ஒரு குட்டியா ஒரு பட்டு பாவாடையை சாத்திண்டு பகவானுக்கு மகர கண்டி இருக்கு, லட்சுமிகாரம் இருக்கு, சகஸ்ரநாம மாலை இருக்கு, சாலிகிராம மாலை இருக்கு, உயர்ந்த புஷ்ப மாலைகள்லாம் இருக்கு. இவ்வளவு இருந்தா கூட ஜொலிக்க கூடியது யாருன்னா வக்ஷஸ்தலத்துல இருக்கக்கூடிய வக்ஷஸ்தல லட்சுமி தான் ஒரு ஜொலிப்பை உண்டு பண்றாளாம். தொதுரோ விலசத்த தீக்ஷண ஸ்ரீ பரிவிருஷ்டியாக பரிபுஷ்ட மாச விஸ்வம். அந்த வக்ஷஸ்தல லட்சுமி அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஆழ்வார் அழகா வர்ணிச்சார். அண்ணல் செய்தலை கடல் கடையில் ததனுள் கண்ணுதல் நஞ்சுன கண்டவனே விண்ணவர் அமுதுன அதில் வரும் பெண்ணமுதுள்டபிரானே. ரொம்ப அதிகாரத்தோட பெரிய திருமொழியில திருமங்கை மன்னன் பேசுறார். அப்பா, தேவதைகள்லாம் உங்ககிட்ட கஷ்டம் கஷ்டம்னு வந்தா அவளை நீ அமுதத்தை உண்டாக்கி தரேன், அமிர்தம் தரேன், கடையுங்கோன்னு அவரை மந்திரமலையை மத்தா வச்சு வாசுகிய நானாக வச்சு நீயும் கடைஞ்ச கூர்மாவதாரம் எடுத்தேன். நாங்கள்லாம் நினைச்சிருந்தோம் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு கடையறது தேவதைகளுக்கு அமுதம் கிடைப்பதற்காகன்னு. நீ மகாலட்சுமியை எடுத்து அடைஞ்சு வக்ஷஸ்தலத்துல வச்சுண்ட பாரு. இப்பதான்ப்பா எனக்கு புரியறது. நீ விண்ணவர் அமுதுன்னு அவளுக்கு அமிர்தம் இன்னும் எப்ப போறதுன்னு தெரியல. கதை தொடர்ந்து இருக்கு, அமுதம் வரல. ஆனா அதுக்குள்ள ஒரு மகாலட்சுமின்ற அமுதம் வந்துருத்து. தேவதைகளுக்கு அமுதம் கிடைக்கிறதுக்காக நீ கடைஞ்சா மாதிரி தெரியல. பெண்ணமுதுண்ட எம் பெருமானே. பெண்ணமுது உண்டவள் மகாலட்சுமியாகிய அந்த உத்தமமான அமுதத்தை உண்ணுவதற்காக நீ எடுத்துண்டியோன்னாராம். கடல்ல அணை கட்டியதுன்றது சீதைக்கான மகாலட்சுமிக்காக. அது ஸ்ரீமத் ராமாயணத்துல. அதுக்கு முன்னாடியே கடலையே கடைந்தது அப்படின்றதுக்காக நீ பண்ண ஒரு காரியம் இருக்கே, அது மகாலட்சுமியினுடைய திருக்கல்யாணத்துல ஆளவந்தார் சோஸ்திர ரத்னத்துல சொன்னார். சகர்த்தயஸ்யா பவனம் புஜந்தரம் தவ பிரியம் தாமே யதீய ஜன்மபூகோ ஜகத் சமஸ்தம் யதபங்க சம்ஸ்ரயம் யதர்த்தமம் போதி ரமத்யபல்தி சாகாம். ஆளவந்தார் கேட்டார். கல்யாணத்தை பார்த்தேன், லட்சுமி கல்யாணத்தை கேட்டேன், ஆச்சரியமா இருந்தது. நீ கடலை கடைஞ்சது எவளுக்காகவோ, கடல்ல அணை கட்டியதுன்ற சீதைன்ற எவளுக்காகவோ, எவளுடைய கடைக்கண் பார்வைப்பட்டு உலகமே அந்த பார்வைக்காக நாடி நிக்கிறதோ, எவளுடைய பிறப்பிடமானது பார்க்கடலானது உமது உறைவிடமாகிற்றோ. நீ கல்யாணத்தை பண்ணிட்டு எங்கேயும் கிளம்பலையே, மாமனார் வீட்டிலேயே படுக்கையை போட்டுண்டா ஆதிசேஷனே. ரொம்ப சந்தோஷமா படுத்துட்ட. அந்த அம்மாவை வேற காலை பிடிச்சு விட சொல்லி வக்ஷஸ்தலத்துல ஒரு பக்கமா வச்சுட்ட, இன்னொரு பக்கம் எப்ப பார்த்தாலும் காலை பிடிச்சு விடுன்னு நீ திருவடிக்கு அடியில வச்சுட்ட. அப்போ இவ்வளவு காரியமும் நீ பண்ணது பார்க்கடலே உமக்கு வாச்சஸ்தலமா இருந்தா கூட உன்னுடைய வக்ஷஸ்தலத்தை எங்க அம்மாவுக்கு இருப்பிடமாக கொடுத்த உன்னுடைய பெருமையை நான் என்ன எப்படி கொண்டாடுவேன்னு ஆளவந்தார் தொடர்கிறார். பட்டத்திரியும் தொதுராம் இலசத்த தீக்ஷண ஸ்ரீ வக்ஷஸ்தல லட்சுமியாக லட்சுமி கல்யாணத்தினுடைய அடுத்த பரிணாமமாக 28வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை தொடர்ந்திருக்கார். நாமும் வக்ஷஸ்தல லட்சுமியினுடைய திவ்ய சேவையோடு மனசுல தியானிப்போம். நாம் பிந்து மாதவர் மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா.